ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ கார்டை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதில் உங்களோட மொபைல் நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் இன் நவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த நம்பர் அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க, உங்கள் நேமை கேட்டிருப்பாங்க. அதில் பேன் கார்டில் எந்த மாதிரி நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி நேமை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெஃபில் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை டிசபிள் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட நேம் ஏற்கனவே நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ், உங்களோட போஸ்டல் பின்கோட் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு கேட்டிருப்பாங்க. நீங்கள் சேலரி பர்சனாக செல்ஃப் எம்ப்ளாயா அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதையும் அதில் ஃபில் பண்ணிவிட்டு ஜெண்டர் மெயிலாக ஃபீமேலாக அதையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களோட பேன் கார்டை நீங்கள் ஆட் பண்ணதால் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்ரூவல் லிமிட் இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு காமிட்டு கீழே ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேஒய்சி இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் ஆதார் கார்டு கேஒய்சினா என்னென்னு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ எல்லாமே ஓகே கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், கீழே கன்ஃபார்ம் கொடுத்தாலே போதும். இல்லை அட்ரஸ் டீட்டெயில்ஸில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்டேட் அட்ரஸ் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை எடிட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட இஎம்ஐ கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இந்த இஎம்ஐ கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் வாங்குறதா இருந்தால் இதில் 599 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதோட லிமிட்டு ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் லோன் லிமிட் எல்லாமே அதில் காமிக்கும். நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் கீழே ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு 599 ரூபாயை உங்களோட ஜிபே இல்லைனா ஃபோன்பே ஏதாவது ஒரு யூபிஐ பேமெண்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் ஏதாவது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரிசீவ் ஆயிடும். ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் கார்டோட டீட்டெயில்ஸ், கார்டோட நம்பர்லாம் கேட்கும். கார்டு ஸ்டேட்டஸ் இஷ்யூன்னு இருக்கும், கார்டு நம்பரும் அதில் காமிக்கும். ட்ரான்சாக்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா இமேண்டேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாட் ரெஜிஸ்டர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இமேண்டேட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது ஆக்டிவேட் நவுன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் நேமு, உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், இது சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது. அக்கௌண்ட் டைப்பு ஃபில் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே பிக்கே சூட்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் மோடுன்னு கேட்கும். ஸோ இதில் ஓடிபி மூலமாகவோ டெபிட் கார்டு மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைனா நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபின்சர்வுக்கு பேமெண்ட் ரீபேமெண்ட் கேட்டகரிக்காக நீங்கள் ஆட் பண்ணுறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கிரியேட் மேண்டேட்னு இருக்கும். கீழே செக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன் மெத்தடில் எது கேட்கும், நெட் பேங்கிங்கா இல்லைனா ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனாக டெபிட் கார்டான்னு கேட்கும். நீங்கள் அதில் எது கம்ஃபர்டபுளோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வெரிஃபை பண்ணணும். நெட் பேங்கிங் மூலமாகவோ இல்லைனா பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலமாகவோ இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு மூலமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலமாக வெரிஃபை கேட்டதால் கொடாக் பேங்கோட டெபிட் கார்டை வச்சு தான் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி கேட்டிருக்காங்க, கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, ஏடிஎம் பின் கேட்டிருக்காங்க. செக்யூர் லாகின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது பார்த்தீங்கன்னா லாகின் ஆகி அதில் ரெக்வஸ்ட் மாதிரி ஒன்று கேட்கும். ஸோ அதில் செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த இமேண்டேட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வில் ஆட் ஆயிடும். அதாவது உங்கள் பேக் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் கார்டு டீட்டெயில்ஸில் இது ஆக்டிவேட்டில் காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், வேறு பிரச்சனையே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர் ஆப்பை பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.